2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான குறளை பார்க்கலாம். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை உடுத்தியிருக்கக்கூடிய துணியை இழந்தவனுடைய கை எப்படி செயல்படும், விரைந்து சென்று அந்த துணியை பிடிச்சு அவனுடைய மனத்தை காப்பாற்றும். அதே மாதிரி இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நண்பனுக்கு துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்திலேருந்து உடனே அவனை விரைந்து சென்று காட்டுவது தான் நட்பு அப்படின்னு அதற்கு ஓமையாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உடுத்திய ஆடை நவிழும் போது தன்னை அறியாமல் கையானது அதை சென்று காக்கும். அதே போல் நண்பன் துன்புறும்போது விரைந்து சென்று அவனை அந்த துன்பத்திலேருந்து காக்கிறது தான் சிறந்த நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நட்பு அப்படிங்கிறது தான் விடை. இதுக்கு என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடுக்கை இழந்தவன் கை போல போன்ற இந்த ஓம உருவுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். உடுக்கை இழந்தவன் கைங்கிறது இடுக்கண் களைவதர் நட்புக்கு ஓமையாக கூறப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் முதல் பருவத்தில் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் அதை கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் 6வது பகுதி தமிழ்நாடோட வரலாறு பண்பாடில் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம்.